ஆம், நல்லை கந்தவேட் பெருமானுடைய இன்றைக்கு 10வது நாள் மஞ்ச திருவிழா வெகு விமர்சையாகவும் சிறப்பாகவும் இப்பொழுது மஞ்சத்திலே எடுத்து அங்கே அடியவர்களாலே அங்கே வடம் பிடித்து இழுத்து வரப்படுகின்ற அருமையான காட்சிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று எங்கு பார்த்தாலும் மக்கள் அலைமோதுகின்றார்கள். அந்த மக்களின் அலைமோதுகும் அந்த நேரத்திலும் நாங்கள் இன்றைய இந்த மஞ்ச திருவிழாவை நாங்கள் ஒளிப்படமாக ஆக்கி உங்களுக்கு தருவதில் முயன்று கொண்டிருக்கின்றோம். புள்ளி மானை துரத்தி வேட்டையாடும் பொல்லாத வேடம் என உருமாறி வள்ளிமானை வளைத்து பிடித்து துள்ளி கிள்ளி சரமாடிய வெள்ளியம் பலத்தான் பிள்ளையே நல்லூரில் வாசமுகம் முல்லையே துள்ளியாடும் மயிலேறும் முருகா தமிழாண்ட நல்லூரில் நாளென்று பள்ளி கொள்ளும் மஞ்சமதில் ஆரோகணித்து அள்ளிவர அருவாயே தலவீதி என்று அங்கே கலாபூஷணம் சிவநேசன் அவர்களுடைய அந்த அருமையான கவிதையை நாங்கள் தந்திருக்கின்றோம். இப்பொழுது வடக்கு வீதி மற்றும் கிழக்கு வீதி எங்கு பார்த்தாலும் மக்களுடைய வெள்ளம் அலைமோதி கொண்டிருக்கின்றது. அதி அற்புதமான காட்சிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய திருவிழாவிலே அங்கே மஞ்சத்திலே அந்த மஞ்சத்தை நான் இப்பொழுது பார்க்கின்றேன். அது நன்கு அங்கே ஒளி அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. அது ராஜ கோபுரத்தை ஒத்த அமைப்புடன் அங்கே காணப்படுகின்றது. இன்றைக்கு ஒருமுகமாக அங்கே முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானை சகிதமாக முத்துக்குமார சுவாமி இன்றைக்கு எழுந்தருளி அங்கே மஞ்சத்திலே சென்று கொண்டிருக்கின்ற அதி அற்புதமான காட்சிகளை நாங்கள் கண்டு காணுகின்றோம். மஞ்ச விழா என்று மாலையில் பத்தரெல்லாம் விஞ்சுபுகழ் நல்லூரின் வித்தகனை நெஞ்சமெனும் மஞ்சத்திலே ஏற்ற மயக்கமெல்லாம் போய்விடவே எஞ்சுமவன் தஞ்சமுமக்கு என்று அந்த மஞ்சத்திலே முருகப்பெருமான் இவந்து செல்லுகின்ற அதி அற்புதமான காட்சிகளை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். எமக்கு அருகாமையிலே சைவ புலவர் எங்கே நின்று கொண்டிருக்கின்றார் சிவலிங்கம் அவர்கள். இப்பொழுது என்ன கூறுகின்றார் என்று கேட்டு பார்ப்போம். இலங்கை யாழ் நகரிலே ஏற்றம் கொண்ட நல்லூர் பதியிலே திரளாக மக்கள் இங்கே எம்பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நெஞ்சத்தை கொடுத்தால் இறைவன் மஞ்சத்திலே வந்து அருள் செய்கின்ற அற்புத காட்சியை இந்த இடத்திலே பார்வை செய்து கொண்டிருக்கின்றோம். ஈழநல்லூர் வரலாற்றிலே முக்கியத்துவம் பெற்ற ஒரு தலமாகும். இலங்கையிலே நல்லூர் என்று சொன்னால் எல்லா மக்களும் வந்து தரிசனம் பெறுகின்ற அற்புதமான முருகன் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஈழத்தில் பல்வேறு பிரதேசங்களில் இருந்து அடியார் பெருமக்கள் வந்து வள்ளி தெய்வானை சபேத ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்ற அற்புத கோலத்தை இன்று நாங்கள் பார்க்கின்றோம். இன்று இந்த மஞ்ச விழாவிலே நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளுகின்ற அந்த முருகன் மஞ்சத்திலே பவனி வந்து அடியார்களின் நெஞ்சத்திலே கொலுவிருக்கின்ற இந்த நாளிலே எல்லோரும் அவனை அரோகரா 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 என்று வியந்து வாழ்த்தி அவனுடைய கோஷங்களை எழுப்பி இந்த வீதியிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்பெருமானுடைய மஞ்சம் ஆலயத்தின் கிழக்கு புறத்திலே இப்போது அடியார்களுக்கு அருட்காட்சி வழங்கி கொண்டிருக்கின்றது. சன கூட்டத்தின் மத்தியிலே சன கடலின் மத்தியிலே முருகப்பெருமான் அடியார் பெருமக்களுக்கு அற்புத அருளாட்சி வழங்கி கொண்டிருக்கின்றான். நல்லூர் பதி என்று சொல்லுகின்ற போது உலகில் வாழுகின்ற அத்தனை சைவ பெருமக்களும் தம் நெஞ்சத்திலே இன்று முருகனை நினைக்கின்ற நாள். இந்த 25 நாள் திருவிழாவில் இன்று 10வது திருவிழா. இந்த 10வது திருவிழா மஞ்ச திருவிழா எம்பெருமானுடைய அற்புத 25 திருவிழாக்களில் எழிலான ஒரு முதல் தொடக்கமான திருவிழாவாக இன்று இந்த மஞ்ச திருவிழா அமைந்திருக்கின்றது. சனத்திரள் மத்தியிலே எம்பெருமான் கோலாகலமாக அருளாட்சி வழங்கி கொண்டிருக்கின்ற நிகழ்வு இப்போது ஆலயத்தின் கிழக்கு வீதியிலே எம்பெருமான் மஞ்சத்திலே அருள் கோலம் காட்டி கொண்டு இருக்கின்ற அற்புத நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஈழ நல்லூர் என்பது உலகிலே ஒவ்வொரு மக்களிலும் நிலை நிற்கின்ற அற்புதமான பெயர். முருகன் என்று சொன்னால் அழகன், அழகன் என்று சொன்னால் அற்புதம், அற்புதம் செய்பவன். அந்த அற்புதம் செய்பவன் அடியார்களுடைய நெஞ்சங்களிலே இருந்து அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கின்றான். இந்த வீதி நல்லூர் வீதி என்பது பல அடியார்கள் புரண்டு எழுந்து விழுந்து வணங்கிய இந்த புனித இடம். இந்த இடத்திலே தான் செல்லப்ப சுவாமி, கடை சுவாமி, யோகர் சுவாமிகள் வாழ்ந்து அடியார் பெருமக்களுக்கு அருள் வழங்கிய இந்த
புண்ணிய பிரதேசம். இந்த புண்ணிய பிரதேசத்திலே மக்கள் திரண்டு எம்பெருமான் முருகப்பெருமானுடைய திவ்ய கோலத்தை கண்டு அவனை வழிபாடு செய்கின்ற அற்புத நிகழ்வை இன்று நாங்கள் பார்க்கின்றோம். இதோ இந்த தெய்வீக உரையை உங்களுக்கு வழங்குவதற்காக ஆசிரியர் கனகராஜா அவர்கள் இந்த ஒலிவாங்கியை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஆம், இப்பொழுது அங்கே முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானை சகிதமாக மஞ்சத்திலே ஏறி அங்கே தஞ்சமென வந்த அடியவர்களுக்கெல்லாம் அருளை வாரி வழங்கி வழங்கி அவர் தன்னுடைய கரங்கள் தேய்ந்தது போல அங்கே ஆடி ஆடி அசைந்து அசைந்து செல்லும் அந்த மஞ்சத்தை இப்பொழுது ஆலயத்தினுடைய வாசலில் நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே ஆலயத்தினுடைய வாசலை அங்கே வடம் பிடித்த அடியவர்கள் இழுத்து வர அங்கே மஞ்சம் சென்று கொண்டிருக்கின்ற அதி அற்புதமான காட்சிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே 10ஆம் நாள் நல்லூரிலே பாவியர் சேர்ந்து வர 10ஆம் நாள் நல்லூரிலே பாவியர் சேர்ந்து வர முத்தான மஞ்சமுறும் முத்தையா இத்தரையில் உந்தன் அடியார்கள் உள்ளும் உரிமை பெறவே வந்தருளுவாய் வரம் வெள்ளமெனும் பக்தர் வேதனையில் வேகின்றனர் வள்ளலுன் வாசலிலே வாடுகின்றார் உள்ளமெனும் மஞ்சத்திலே வைத்து மலர்பாதம் பற்றுகின்றார் நெஞ்சக் கவலைகள் நீக்கி தஞ்சமென்றே அன்னை சரண் புகுந்தோம் சண்முகா அஞ்சியொடுங்கும் அவலம் போக்காயா மஞ்சத்தில் உற்றதுயல் நீக்கும் உள்ளத்தோடு வந்தே நம் கொற்றவர்க்கு செங்கோல் கொடு ஐயா என்று அந்த கொற்றவர்க்கு செங்கோல் கொடு என்ற கவிதையை நாங்கள் தந்திருக்கின்றோம். அன்பர்களே, அடியவர்களே, நெல்லை கந்தப்பெருமான் ஆலயத்தில் கடந்த 10 நாட்களாக ஆலயத்தினுடைய மகோத்சவம் ஆரம்பிக்கப்பட்டு இங்கே திருவிழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருந்தன. நாங்கள் அந்த வேளையிலே வந்து அங்கே சிவன் டிவி ஊடாக இந்த நிகழ்வுகளை பதிவு செய்து நாளாந்தம் நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய இந்த பெருந்திருவிழாவிலே இன்றைக்கு பக்த வெள்ளம் இங்கே அலமோதிய காட்சியை நீங்கள் கண்டு கொண்டிருப்பீர்கள். எனவே இப்பொழுது நாங்கள் அங்கே நடராஜா பரமேஸ்வரி மண்டபத்துக்கு அருகாமையிலே நின்று கொண்டிருக்கின்றோம். அதனுடைய அருகாமையிலே அங்கே அம்பாளுடைய ஆலயம், அங்கே மனோன்மணி அம்பாளுடைய ஆலயம் காணப்படுகின்றது. அங்கே அடியவர்கள் எல்லாம் அம்பாளை தரிசித்துவிட்டு ஆலயத்தினுடைய முகப்பிலே அவர்கள் இருந்து ஆறுதலாக இருந்து அங்கே நல்ல கந்த பெருமானை ஒரு தடவையும் அம்பாளை இன்னொரு தடவையுமாக சிந்தித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அதற்கு அப்பால் பார்க்கின்றேன் 63 நாயன்மார்களுடைய அந்த மடம் காணப்படுகிறது. அதற்கு அப்பால் பார்க்கின்றேன் அங்கே தேரடி காணப்படுகின்றது. தேரடியை சுற்றி பல அடியவர்கள் அங்கே இருந்து அங்கே வழிபாடுகள் செய்து கொண்டு மனதிலே தியான வழிபாட்டை செய்து கொண்டிருக்கின்ற அதி அற்புதமான காட்சிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அன்பர்களே, இந்த தேரடியை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். அங்கே செல்லப்பா சுவாமிகள், யோகர் சுவாமிகள், கடை சுவாமிகள் என்று பல்வேறு சித்தர்கள் இருந்து அங்கே சித்து விளையாட்டுக்களை நடாத்திய அந்த புனிதமான பிரதேசம். அங்கே ஆலயத்துக்கு வரும் எந்த ஒரு பக்தரும் அங்கே தேரடிக்கு வந்து அங்கே உள்ள அந்த விருட்சத்தை சுற்றி வந்து வீழ்ந்து வணங்கி அங்கே தங்களுடைய நெற்றியிலே அந்த மண்ணை தொட்டு அவர்கள் பூசிக்கொண்டு செல்லுகின்ற அதி அற்புதமான அந்த காட்சியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த நிகழ்வை நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அங்கே சில அடியவர்கள் வந்து அங்கே பஜனை செய்வார்கள். அதே போல வெள்ளிக்கிழமை தோறும் சில அடியவர்கள் கூட்டாக வந்து அங்கே கூட்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்ற காட்சிகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அதிலே நாங்களும் பங்காளிகளாக இருந்திருக்கின்றோம் என்ற ரீதியில் அங்கே இருந்து அந்த சித்துக்களையும் அந்த அருளையும் அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும் நல்ல கந்த பெருமானுடைய சக்தி எவ்வாறு புலகாங்கிதம் அடைய வைக்கின்றது என்றால் அங்கே இரும்பை இழுக்கின்ற அந்த காந்தம் போல அங்கே நல்ல கந்த பெருமானுடைய இன்றைய 10வது திருவிழாவிலே அங்கே மஞ்சத்திலே கந்தப்பெருமான் வள்ளி தெய்வ யானை சகிதமாக அங்கே வருக தந்து அடியவர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கின்றார். ஏனெனில் இங்கு வந்த அடியவர்களை எவ்வாறு முருகப்பெருமான் இழுத்து வந்தாரோ என்பது எங்களுக்கு பேர் அதிசயமாக இருந்தது. அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் இங்கே ஆலயத்தினுடைய அந்த பகுதியிலே நின்று அடியவர்களாக கார்த்திகை புதல்வா போற்றி, கதிர்காம முதுகா போற்றி, வெற்றிவேல் ஐயா போற்றி, வேதநாயகன் புதல்வா போற்றி, சிறையெல்லாம் வெட்ட விட்ட சிற்பரா போற்றி, காலனை வகைத்தான் தந்த கடவுளை போற்றி போற்றி என்று அங்கே முருகனை போற்றி வழிபடும் அடியவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனைமுகனிடமிருந்து அரணுடன் அம்பிவை வாழ்த்த வானவரும் மலையானும் மங்களநாத முழங்க பானல் வகை குஞ்சரியும் பைம்புணந்து வள்ளியும்
தான இடம் பலமாக தழுவ வருவான் முருகன் என்று அங்கே முருகப்பெருமான் ஆலயத்தினுடைய அந்த வீதியிலே இன்றைக்கு மாலை 6 மணியளவில் வெளிவீதி வருகதந்து அடியவர்களை எல்லாம் அங்கே சுற்றி வர அவன் கோலாகலமாக இந்த நல்லையினுடைய அந்த தெரு வீதியிலே வெளிவீதியிலே அழகிய வெண்மணல் பரப்பிலே அங்கே நீர் தெளிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே யாழ் மாநகர சபையினர் அந்த பகுதிகளை எல்லாம் நாள்தோறும் சுத்தம் செய்து அந்த வீதிகளை மிகவும் சுத்தமாக வைத்திருக்கின்றார்கள். அவருடைய அந்த பணியினாலே அங்கே மக்கள் எல்லோரும் வந்து அங்கே நிம்மதியாக வழிபடக்கூடிய அந்த செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே ஆனைமுகனிடமிருந்து அங்கே நாள்தோறும் நற்பதிகங்கள் நவின்றோர் வாழி, நாவினால் இசைப்பாடல் நவின்று செல்வோர் வாழி, தினம் பூசை செய்யும் அந்தணர் குலம் வாழி, அங்கே நல்லூரில் குளத்து அருகிலே இருந்து உறையும் வள்ளிமணவாளனும் வாழி. ஆம், அங்கே நல்லூர் என்றால் அது பழம்பெருமை வாய்ந்த பழைய பெரிய நகர். நல்லூர் ராசதானியினுடைய பின்னணியிலே அந்த கோயில் வந்ததாக நாங்கள் வரலாற்று செய்திகள் மூலம் அறிகின்றோம். அங்கே யாழ்ப்பாண வைபவ மாலை, சரஸ்வதி மாலை மற்றும் சரித்திரங்களிலே நாங்கள் இந்த நல்லூரினுடைய அந்த பின்னணியை அறிகின்றோம். முன்னர் காலத்திலே கிறிஸ்துவுக்கு பின் 13ஆம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதியிலே இங்கே ஆரிய சக்கரவர்த்திகள் என்ற தமிழ் மன்னர்கள் இங்கே யாழ்ப்பாணத்திலே அங்கே சிங்க நகருக்கு இருந்த தலைநகரை யாழ்ப்பாணத்தினுடைய முத்திரைச்சந்தை பகுதிக்கே மாற்றியிருக்கின்றார்கள். அங்கே இருந்து அரசாண்ட அந்த காலப்பகுதியிலே நல்லூர் முருகப்பெருமானை அவர்கள் தங்களுடைய ராஜதானியினுடைய குலதெய்வமாக வைத்து வழிபட்டிருக்கின்றார்கள் என்றால் அது மிகையல்ல. அப்புறம் அங்கே 17ஆம் நூற்றாண்டளவிலே அங்கே போர்த்துகேயரால் இலங்கை வந்தபோது அவர்கள் இந்த ஆலயங்களை எல்லாம் இடித்து சிதைத்து விட்டார்கள். பின்பு ஒல்லாந்தனுடைய காலத்திலே பிற்பகுதியிலே அங்கே கச்சேரியிலே உயரதிகாரியாக கடமையாற்றிய அந்த ரகுநாத மாப்பான முதலியார் என்பவர் நாசூக்காக வெள்ளைக்காரனுடன் கதைத்து தான் ஒரு சிறிய மட ஆலயத்தை அமைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து அதன்படியே ஒரு சிறிய மட ஆலயத்தை இப்பொழுது உள்ள ஆலயத்திலே அங்கே அமைத்திருக்கின்றார். அந்த மட ஆலயம் இன்றும் அங்கே நல்லூரினுடைய உள்வீதியிலே காணப்படுகின்றது. அந்த மட ஆலயம் அவ்வாறு இருந்து இன்றைக்கு பெரிய ராஜகோபுரமாக அங்கே கட்டடம், சிற்பம், ஓவியம் என்று நல்லூருடைய அந்த ஆலயம் இன்று கண்கொள்ளா காட்சியாக இப்பொழுது காணப்படுகின்றது. இப்பொழுது ராஜகோபுரங்கள் ஆங்காங்கே காணப்படுகின்றது. பாருங்கள், வாயிலிலே 5 தள ராஜகோபுரம் காணப்படுகின்றது. அங்கே கலசங்கள் காணப்படுகின்றன. அதே போல நாங்கள் ஆலயத்தின் உட்பகுதியிலே அங்கே முத்துக்குமாரனுடைய வாயிலுக்கு அருகாமையிலே ஆறுமுகசாமி பெருமானின் வாயிலிலே 3 தளங்களையுடைய ராஜகோபுரம் காணப்படுகின்றது. அங்கே ராஜகோபுரத்திலே பல்வேறு விதமான சிற்பங்கள், ஓவியங்கள் எல்லாம் அங்கே காணப்படுகின்றன. தெற்கு வீதியை பார்க்கின்றோம். அங்கு பிரம்மாண்டமான ராஜகோபுரம் அமைத்து காணப்படுகின்றது. அங்கே நவதள ராஜகோபுரமும் அங்கே நவ கலசங்களும் காணப்படுகின்றன. அதே போல வடக்கு வீதியிலேயும் ஒரு ராஜகோபுரத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த ராஜகோபுரத்தினுடைய பணியானது இன்னும் பூர்த்தியாகவில்லை. இப்பொழுது அந்த ராஜகோபுரத்தின் பணி இன்னும் சில காலங்களில் பூர்த்தியாகும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த ராஜகோபுரத்தினுடைய அந்த திருப்பணியை நிறைவு செய்வதற்காக நிறைய பொருள் வேண்டும், பணம் வேண்டும். எனவே ஆலயத்துக்கு உதவ விரும்பும் அடியவர்கள் அங்கே அறங்காவலர்களுடன் தொடர்பு கொண்டு அந்த பணிகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். எனவே ஆலயத்தினுடைய பல்வேறு சிறப்புகளை நாங்கள் தருவதற்கு இருக்கின்றோம். மீண்டும் நாங்கள் எமக்கு அருகாமையில் நின்று கொண்டிருக்கும் சிவலிங்கம் ஆசிரியர் அவர்களை அழைக்கின்றோம். மீண்டும் அன்பு அடியார்களுக்கு வணக்கம் சொல்லிக்கொண்டு, இன்று ஒவ்வொரு அடியார் மனதிலும் நெல்லூரான் நாமம் நாளும் இசைத்து வர வல்லாசை 3 வழி இழந்திடுமே என்ற உணர்வோடு ஒவ்வொரு அடியார்களும் நாளாந்தம் நல்லூரானை வழிபாடு செய்கின்றார்கள். நல்லூரான் நாமம் நாளும் இசைத்து வர வல்லாசை 3 வழி இழந்திடுமே. ஒவ்வொருவர் எண்ணங்களிலும் இந்த சிந்தனை இப்போது வேரூன்றி இருக்கின்றது. நல்லூரானுடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் சொல்கின்ற போது அவருடைய பிறப்பிலே கிடைத்த அந்த 3 ஆசைகளும் அப்படியே வழி இழந்துவிடும். நல்லூரான் நாமம் நாளும் இசைத்து வர வல்லாசை 3 வழி இழந்திடுமே என்று பேசப்படுகின்ற அந்த கந்தப்பெருமானுடைய 10வது நாள் திருவிழாவிலே இவ்வளவு மக்கள் கூட்டத்தின் மத்தியிலே இந்த ஒளி பரப்பை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே ஈழத்தினுடைய பல்வேறு பிரதேசங்களிலிருந்து பல்வேறு மத மக்கள், பல்வேறு இன மக்கள்
இங்கே வருகை தந்து இவ்வருடம் அவர்களும் சைவ தமிழ் ஆசார சீலர்களாக இங்கே ஆலய சூழலிலே காட்சி தருகின்றார்கள். நல்லூரானுடைய வாசலுக்கு வந்த பின்பு மத வேறுபாடோ மனித வேறுபாடோ சமூக வேறுபாடோ எந்த வேறுபாடும் இல்லை. அவனின் அடியார்கள் அவனின் பக்தர்கள் யாவருமே ஒன்று. உடை அலங்காரம், பழக்கம், ஒழுக்கம், கட்டுப்பாடு அனைத்திலுமே ஒரே பார்வையாக இங்கே அடியார்கள் இவ்வருடம் காட்சி தருகின்றார்கள். அங்கே வாயிலிலே வைக்கப்பட்டிருக்கின்ற அறிவித்தல் பலகையிலே அப்படியான வாசகங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அன்பு அடியார்கள், இது ஒரு புனித பூமி. இங்கே வருபவர்கள் தங்களுடைய பாதணிகளை அங்கேயே கலற்றிவிட்டு இந்த புனித பூமியினுடைய புனிதத்தை தொடர்ந்து பேண வேண்டும் என்று பக்தர்களுடைய வேண்டுதல் அங்கே பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த பகிரங்க பட்டியலை எல்லோரும் அனுசரித்து ஆலய சூழலிலே யாவரும் மிகவும் அன்பாக, பண்பாக, அடக்கமாக, ஒழுக்கமாக, தெய்வீக அம்சங்கள் பொருந்தியவர்களாக ஒவ்வொரு அடியார்களும் இருப்பதை இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மஞ்சத்திலே உலா வந்த அந்த வள்ளி மணாளன் ஆலயத்தின் முன் வீதியிலே மெல்ல மெல்ல ஆடியசைந்து ஆலயத்தின் உள்ளே செல்கின்ற அற்புதமான நிகழ்வு இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே இந்த டிவியின் ஊடாக அடியார் பெருமக்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆலயத்தினுடைய வட கிழக்கு மூலையிலே இருக்கின்ற அந்த காட்சிகளே ஆகும். தெய்வீக இறைவன் அங்கே மஞ்சத்தினூடு அருளாட்சி வழங்கி கொண்டிருக்கின்ற போது அந்த திருவிழாவினுடைய நிறைவினுடைய காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். வரலாற்று புகழ்பெற்ற இந்த நெல்லைப்பதியிலே நாம் எல்லோரும் இந்த 10வது நாள் திருவிழாவிலே கலந்து கொண்டு இருக்கின்றோம். ஒவ்வொரு அடியார்களும் 25 நாட்கள் விரதமிருந்து இந்த மாலை நேரத்திலே அமைதியான சூழல் இந்த இடத்திலே கிடைக்குதென்று இங்கே வந்து அமர்ந்து இருந்து தெய்வீக கோலங்களை கண்டு அமைதி பெற்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலிலே வந்தவர்கள் பேறு பெற்றவர்கள், வராதவர்கள் வர துடிக்கின்றார்கள். நல்லூரானுடைய வாசலுக்கு வந்துவிட்டால் நம்மை பிடித்திருக்கின்ற பிணியெல்லாம் பறந்தோடி சென்றுவிடும் என்ற நல்ல உணர்வு ஒவ்வொரு உள்ளங்களிலும் தென்படுகின்றது. ஓடோடி வந்திருக்கின்றார்கள். ஓடோடி வந்திருந்து இந்த மஞ்சள் திருவிழாவை காட்சியை கண்டு பரவசம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாளிலே இந்த டிவியின் ஊடாக உலக மக்கள் அனைவருக்கும் எம்பெருமானுடைய இந்த செய்தியை சொல்வது அவன் நமக்கு தந்த பெரும் பாக்கியம் என்று கருதுகின்றோம். இந்த பாக்கியத்தோடு உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்வதோடு நிற்கும் எல்லாம் வல்ல கந்தவேட்பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்விலே கலந்து கொள்ளாத அடியவர்களும் இந்த நிகழ்வை கண்டு அங்கே முருகப்பெருமான மனங்களிலே இருத்தி வழிபடுவதற்காகவும் அங்கே புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அடியவர்களுடைய தேவகருதியும் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒளிப்பதிவு செய்து இன்னும் சொற்ப நிலையிலே நாங்கள் இணையதளங்களின் ஊடாக நாங்கள் தந்து கொண்டிருப்போம். எனவே எல்லோருக்கும் எல்லா நலங்களும் பெற எல்லா மக்களும் இன்புற்றிருக்க நாடு நலம் பெற நல்ல மழை பெய்ய வேணும் என எல்லோரையும் வாழ்த்தி முருகப்பெருமான் அருள் கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணிபதம் நாடு என்று நாங்கள் வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வோம். இன்றைக்கு என்னுடன் இங்கே இணையாக வந்து இந்த வர்ணனை வழங்கிய அந்த சைவ புலவர் சிவலிங்கம் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகின்ற உங்களுடைய அந்த வர்ணனையாளன் கனகபாரதி விஜயரத்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம்.